கோட் படத்துல தளபதி விஜயோட நம்ம விஜயகாந்த் அவர்கள் தான் மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரம் அப்படின்னு உங்களால நம்ப முடியுதா? பட் அதுதான் உண்மை. வாங்க என்னன்றதை பார்க்கலாம். கோட் படத்துல ஏஐ டெக்னாலஜி மூலமாக நம்ம விஜயகாந்த் அவர்கள் ஓப்பனிங் சீன்ல வராப்ல, அதுவும் 1 நிமிஷம் வராரு. 10 நிமிஷம் கழிச்சு நம்ம லேட்டா போனா கூட விஜயகாந்த் பார்க்க முடியாது அப்படின்னு கேப்டன் ரசிகர்கள் எல்லாரும் ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க. இந்த கோட் படத்துல விஜயகாந்த் உருவத்துல விஜய் எதுக்காக வந்தாரு, இந்த விஜயகாந்த் கதாபாத்திரம் யார் அப்படின்றத ஆடியன்ஸ் நீங்க தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம வெங்கட் பிரபு அவர்கள் வேற லெவல்ல ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா வச்சிருக்காருங்க. தளபதி விஜயகாந்தோட ஃபேஸ் மாஸ்க் எடுக்கிறப்ப என்னோட மாறுவேட வெளிப்பட்டாலும் நான் எப்போதும் போல காந்தி தாண்டா அப்படின்னு சொல்ற வசனம் வந்து தியேட்டர்ல வேற லெவல்ல கூஸ்பம்ஸா இருந்துச்சுங்க. இந்த படத்துல நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு வாய்ஸ் கொடுத்தவரு நம்ம குட் நைட் மணிகண்டன் தாங்க. இந்த படத்தோட ஓபனிங் சீன்ல நம்ம மைக் மோகன் வந்து நிறைய பேர் காந்தி வேஷம் போட்டு பார்த்திருக்கேன், ஆனா காந்திய வேஷம் போட்டு இப்பதான் பார்க்கறேன் அப்படின்னு சொல்ற வசனம் வந்து இந்த படத்துல விஜயகாந்த் அவர்கள் குளோனிங் சயின்டிஸ்டா தாங்க இந்த படத்துல இருக்காரு. அதனால தான் விஜயகாந்தோட வேஷத்தை எடுத்து நம்ம விஜய் அவர்கள் யூஸ் பண்ணிருக்காப்ல. இந்த படத்துல ஜீவன் சஞ்சய் போன்ற குளோன் உருவத்தை உருவாக்குறது நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தாங்க. இந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் கண்டிப்பா ஓடிடில ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ பாருங்க இந்த படத்துல முக்கிய கதாபாத்திரம் யார் அப்படின்றத.